அல்ல அல்ல குறையாத அக்ஷய பாத்திரமாம் அறியாதவர்களிடம் பேசும் கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தங்க முட்டை இடக்கூடிய ஒரு வாத்து நம்ம கையில் கிடைச்சா எப்படி இருக்கும் டியர் லீடர்ஸ்? ஓகே, ஸோ டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, தெரியாதவங்க கிட்ட பேசுகிற ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸோ ஃபோன்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் ஃபீல்டுலேயே ஆகட்டும், தெரியாதவன்கிட்ட பேசாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து லீகலாகவே நிறைய அனௌன்ஸ்மெண்ட் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஏன் இந்த மாதிரி நடக்குது, என்ன ரீசனு? ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வித்தின் ஒரு வாரத்தில் ஓகே, ஒரு 1 வீக்கில் 1000 நம்பர் வந்துட்டு நம்மளால் வாங்க முடியுமா ப்ராஸ்பெக்டிங், அதுவும் ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங் பண்ணி. ஓகே, ஸோ அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹாய் டியர் லீடர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அகம் குளோபல் கேர் லீடர்ஸ் கம்யூனிட்டி. நம்மளுடைய கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அண்ட் லீடர்ஸ். ஹோப் யூ வில் நோ வெல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் பொதுவாக நிறைய நம்மளுடைய லீடர்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி சார் வந்துட்டு நிறைய நம்பர்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு 1.5 மந்தில் ஒரு 1 மந்தில் ஒரு 1000 நம்பர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு லீடர். அதுக்கப்புறம் அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கில் வெஸ்டிங் கார்டு கொடுக்கலாமா, இந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் நிறைய கமெண்டில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அது போக பர்சனலாக நிறைய கேட்டிருக்கீங்க. ஓகே, வாட் எவர் இட் இஸ், 40 நாளில் கிடையாது, ஒரே வாரத்தில் 1000 நம்பர்ஸ் வாங்க முடியுமா அப்படின்றத ஓகே நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப டீப்பாக. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கான வீடியோஸ் நான் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு கிடையாது டியர் லீடர்ஸ். நம்ம சிஸ்டமில் நிறைய பேர் நம்பர் வாங்குறதுன்றதை பண்ண முடியும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமாக உங்களுக்கு தெரியலாம். எந்த ஒரு விஷயமும் கற்றுக்காமல் பண்ணால் கஷ்டமாக இருக்கும், கற்றுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறப்ப அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1 வீக்கில் 1000 நம்பர் இஸ் நாட் அ வெரி பிக் திங் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக எளிமையாக அதை பண்ண முடியும். மேட்ரு அது கிடையாது. ஸோ இப்போ வாங்குகிற நம்பரை ரொம்ப ப்ராப்பராக எப்படி அதை கன்வெர்ட் பண்ணணும்னு தெரியாதது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சுங்க. இதை ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ சொல்லி புரிய வைக்க முடியாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து வெயிலில் ஓகேவா வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி நம்ம வந்து கஷ்டப்படுறோம் நம்பர் வாங்குறதுக்கு. ஃபீல்டில் வந்துட்டு எப்படி நம்பர் வாங்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி வாங்குகிற நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் டைரக்ட் செல்லிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ வெரி பிக்கஸ்ட்டு ஒரு குழப்பம் அப்படின்னு சொல்லலாம் டியர் லீடர்ஸ். ஓகே, பொதுவாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறது அப்படின்றது காமனாக பண்ணுறாங்க எல்லா பக்கமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா. ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது, ஆட்களை வந்துட்டு சேர்த்து விடுறது, ஆட்களை சேர்த்து டீமை வந்து டெவலப் பண்ணுறது. இந்த 2 விஷயம் தான் பொதுவாக டைரக்ட் செல்லிங்குடைய பேஸ் இல்லைன்னு சொல்ல. ஓகே, ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை டேரெக்டாக நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோன்லேருந்து எல்லா பக்கமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆள் எடுக்கிறாங்களா, யாரும் நம்பாதீங்க அப்படின்ற அளவுக்கு ஸோ கொண்டு வர அளவுக்கு நம்ம பிச் பண்ணி 1-2 பேர்னா பரவாயில்ல, மாறி நமக்கே ஒரு நாளைக்கு 100 ஒர்க் ஃப்ரம் ஹோம் மெசேஜ் வருது. அந்த அளவுக்கு ஓகேவா அதை ஸ்பேம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ நார்மலாக நம்ம டேரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி பிச் பண்ணாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் சான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்து ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலும் சரி, இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகிறது பெரிய சேலஞ்சாக இருக்குது டியர் லீடர்ஸ். 100% உங்களோட எஃபெக்டிவாக உங்களுடைய ஒர்க்கில் அந்த பிஸ்னஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஓகே, அதில் ரொம்ப ரேராக வேல்யூ கொடுத்து பண்ணுறவங்க மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நான் வந்துட்டு ஜஸ்ட் நம்பர் வாங்குறது ஒரு மேட்டர் கிடையாது. இது வந்துட்டு ஒரு நம்பர் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு லீட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாங்குகிற ஒவ்வொரு நம்பரும் ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி, அங்கே 4 உயிர் இருக்குது, அதுக்கு பின்னாடி 4 ஜென்ரேஷன் இருக்குது அப்படின்றத யோசிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கணும். அப்படின்னா 3 விஷயங்களில் கிளாரிட்டி இல்லாமல் ஓகே நம்ம வந்து அந்த நம்பர் வாங்குறதுனால யூஸ் கிடையாது. அதனால தான் இட் வில் பி டேக் டிலே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஸ்பெக்டிங் சிஸ்டம் நம்பர் வாங்குறது. ஓகே, நம்பர் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது ஒரு மிகப்பெரிய கேள்வி டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ கன்வர்ஷன் சிஸ்டம் ஓகே கன்வெர்ட் பண்ணிட்டோம், அதாவது வரக்கூடிய லீட்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் வர்றவங்கள தக்க வச்சுக்கிறது. இந்த 3க்கும் சிஸ்டம் இல்லாமல் இப்போ இந்த ப்ராஸ்பெக்டிங்கில் நம்பர் வாங்குறது ஒரு 1000 நம்பர் 2000 நம்பர் ஒரு நாளைக்கு 200 நம்பர் 300 நம்பர் வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஸோ அதை வாங்கிட்டோம் அப்படின்றது ஒரு பிகினிங், ஒரு எல்கேஜி மாதிரி. கன்வர்ஷன் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய சிஸ்டம். இது கிட்டத்தட்ட நம்மளுடைய அகம் கம்யூனிட்டியில் பல வருஷம் ரிசர்ச் பண்ணி ஸோ அதில் நிறைய அடிபட்டு பல லட்சங்கள், ஏன் பல பேருடைய உழைப்பு பல கோடி செலவு பண்ணி அந்த அளவுக்கு
வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கன்வர்ஷன் சிஸ்டம் ரிட்டர்ன் சிஸ்டமில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி ஓகேவா லைஃப் டைம் ட்ரைனிங் இருக்கக்கூடிய லெவல் 2 லெவல் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கைட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப குவாலிட்டியான பீப்பிளை சூஸ் பண்ணி, ஏன்னா அது தப்பாக எங்கே உபயோகப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக இந்தளவுக்கு டீப்பாக நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த ப்ராஸ்பெக்டிங் நம்பர் நீங்கள் வாங்குறதுனால ஓகே, ஸோ அதை நீங்கள் அழகாக கன்வெர்ட் பண்ணி தக்க வச்சுக்க முடியுமான்றதை நீங்கள் நீங்களே கேள்வி கேட்டுக்கலாம். அந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கம்பெனியில் உங்களுடைய லீடர் சிஸ்டமில் இருந்ததுன்னா ஓகே. இல்லை நான் ஜஸ்ட் லைக் தட் நம்பர் வாங்கிட்டு நான் ஒரு ப்ரெசன்டேஷன் கூப்பிடுவேன், ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ இதை நான் சொல்லிவிட்டு இந்த 1000 நம்பர்ஸ் வாங்குறதுக்கான முக்கியமான கோரான ஓகே ஸோ விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஏன்னா இது ஒரு ரொம்ப நார்மல் வீடியோ கிடையாது. ஸோ ஷார்ட்டாக சொல்லி புரிய வைக்கிறதுக்கு இது நார்மலான ஒரு விஷயமும் கிடையாது. ஷார்ட்டாக போய் டக்குன்னு சொன்னோடனே கஸ்டமர் வந்து ப்ராடக்ட் வாங்கி ஐடியா போட்டு சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்வி தானே. ஸோ அதே மாதிரி தான் கற்றுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக லிசன் பண்ணுங்கள் டியர் லீடர்ஸ். ஃபைன். ஸோ இந்த ஒரு அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ வெரி பிக்கஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நார்மலாக தெரிஞ்ச ஒரு 100 நம்பர் 200 நம்பர் இந்த நம்பரை வச்சே ஓட்டிக்கிட்டு ரிப்பீட்டடாக அவங்களையே பார்த்துக்கிட்டு ஓட்டுறதை விட ஒரே நாளில் 100 நம்பர் 200 நம்பர் வாங்கி ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 நம்பர் வாங்குறப்ப அதனோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ தெரிஞ்சவங்களை வச்சு ஒருத்தங்களை பெக் பண்ணுற மைண்ட் செட்டில் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற சூழ்நிலை எப்போ வருதோ அப்போவே நம்மளுடைய சக்தி வீணாயிடுது. ஸோ அதை உடச்சி தெரியாதவங்க கிட்ட நம்பர் வாங்குறப்ப ஓகே, இந்த உலகம் ஃபுல்லாக தெரியாதவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க கரெக்டாக. ஸோ அப்போ அப்படிப்பட்ட ஒரு கலையை நம்ம பழகிறப்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு தங்க முட்டையிடக்கூடிய ஒரு வாத்து மாதிரி. ஆனால் நம்ம மக்கள் நம்ம லீடர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வாத்தை அறுத்து அந்த உள்ள எல்லா முட்டையும் ஒரே நாள் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, எல்லாமே குயிக்காக கற்றுக்கிட்டு குயிக்காகவே சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எந்த தொழிலையுமே கிடையாது, லைஃப்லையுமே கிடையாது. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக ஒரு 20,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ வருஷம் படிக்கிறோம். அப்போ ஒரு பிஸ்னஸை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக லேர்ன் பண்ணணும். எடுத்த உடனே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிற மைண்ட் செட்டில் வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உலகத்தில் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வேலைக்கு போனாலுமே கூட பொறுமையாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரி தான். ஸோ வாட் எவர் இட் இஸ், அப்போ இந்த ஸ்ட்ரேஞ்சர் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது நம்ம உலகத்தில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் மிகப்பெரிய அளவில் கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு கலை அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்கிறப்ப மிகப்பெரிய லெவலில் கான்ஃபிடென்ட் வரும். இவங்க வந்தாலும் வரலைனாலும் அடுத்த ஆள்கிட்ட நம்ம பார்த்து போய் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு அதிகமாக வரும். ஸோ இதையே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நம்பர் இருக்கு இல்லையா, யார்கிட்ட வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில், ஸோ ஒருத்தங்க இல்லைனா அடுத்த ஆளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு ப்ராப்பராக கற்றுக்காமல் ஒருத்தங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்றத நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு நம்பரும் மறுபடியும் சொல்கிறேன் ஓகே, அது வந்து ஒரு குடும்பம், ஒரு மனிதன், ஒரு உயிர். ஓகே, அதுக்கு பின்னாடி ஒரு 4 ஜென்ரேஷன் இருக்குது அப்படின்றத யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்பரை கரெக்டாக ப்ராப்பராக நமக்கு தேவை ஒரு பிஸ்னஸ் இவ்வளோ பிவி அப்படின்ற மைண்ட் செட்டில் வாங்காமல் அதை உடச்சி அவங்களுடைய லைஃப்பை கேர் பண்ணி அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் நம்பர் வாங்கினா மட்டும்தான் ஓகே அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும், ரிட்டென்ஷன் பண்ண முடியும், உண்மையிலேயுமே நீங்கள் நிம்மதியாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இல்லை நான் ப்ராடக்ட்டை சேல் பண்ணி ஆள் பிடிக்கிற வேலை மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ஓகே அவங்களுக்கான வீடியோ இது கிடையாது. ஸோ இது முழுக்க ரியலாகவே ஒருத்தவங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஸ்கில் இந்த ஒரு வீடியோவில் ஐ ஆம் கிவிங். ஸோ முதல் விஷயம் ஓகே, இவ்வளோ விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் தான் இந்த கண்டென்ட் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா 100%. ஏன்னா ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி அதை ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணுன்ற விஷயத்த சொல்லாமல் நம்ம அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்குறதால யூஸ் இல்லை. ஸோ எனிவே இந்த அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கான முக்கியமான டெக்னிக்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை எடுத்து நீங்களும் உங்களோட டீமில் இருக்க எல்லாருமே லேர்ன் பண்ணி கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த கன்வர்ஷன் சிஸ்டம் ரிட்டர்ன் சிஸ்டம் அப்படின்றத கற்றுக்காமல் ஓகே அது ஒர்க் அவுட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான டீப் லெவல் ட்ரைனிங்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ் ஓகே, இந்த ஒரு அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கில் ரொம்ப நாளாக கேட்டிருந்த அந்த விஷயம் இதில் ஓகே நம்ம பொதுவாக ஒரு அன்னோன் ப்ராஸ்பெக்டில் போய்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்கிறது, அந்த மாதிரி பலவிதமான கேள்விகள் முதல்ல இருக்கும். ஸோ இந்த கேள்விகள்லாம் ஏன் வருது அப்படின்னா பேக் எண்டில் ஒரு பயம் இருக்கும். நம்ம எம்எல்எம் சொன்னால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பயந்துருவாங்களோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் உடச்சி அந்த கன்வர்ஷன் ரிட்டர்ன் சிஸ்டம் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு அந்த தைரியம் வரும். உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ அப்போ அந்த தைரியத்தோடு நீங்கள் பேசி எல்லாத்தையுமே நம்ம கஷ்டப்பட்டு சொல்லி நம்பர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றப்ப மக்கள் உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க, நெகட்டிவ் ஆகும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த கன்வர்ஷன் ரிட்டர்ன் சிஸ்டம் இஸ் அகைன் நான் சொல்கிறேன் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கில் நீங்கள் போயிட்டு தைரியமாக ஃபஸ்ட்டு அந்த மனநிலையில் ஃபஸ்ட்டு பேசணும். ரொம்ப கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கில். ஓகே, ஃபீல்டில் போயிட்டு ஒருத்தவங்களை நேரில் ரத்தமும் சதவீதம் நீங்கள் ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து டெலிகாலிங் பண்ணுறது, டிஜிட்டல் பண்ணுறது, ஆட் போட்டு கொண்டு வர வைக்கிறது இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. இதெல்லாம் நார்மலான ஒரு விஷயம் தான். ஸோ நேரில் போயிட்டு ஃபீல்டில் ஒருத்தவங்களை பார்த்து ரத்தம் சதவீதமாக பார்த்து அவங்களுடைய ரியாக்ஷன்ஸை அப்சர்வ் பண்ணி ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணி நிறைய திட்டுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, அசிங்கமாக பார்ப்பாங்க, ஓகேவா விரட்டி விடுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் லீடராக உருவாகிறதுக்கும் ஜஸ்ட் வீட்டில் கொண்டு பண்ணி லீடராக உருவாகிறதுக்கு
நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது பெரிய பெரிய விஷயம். அப்போ ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் பிச் பண்ணி டைரெக்டாக நம்பர்ஸை வாங்கணும். அது மெயின் கான்செப்ட். ஃபீல்டில் போய் பிச் பண்ணி அதனுடைய பர்பஸ் என்னென்னா நம்பரை கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜஸ்ட்டு கார்டை கொடுத்துட்டு வர்றது, ஸோ போஸ்ட்டை கொடுத்துட்டு வர்றது, ஜஸ்ட் அவங்களே கால் பண்ண சொல்கிறது. இது ரொம்ப கம்மியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க. இது வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ப்ராஸ்பெக்டிங்க்கு, அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்க்கு நோ விசிட்டிங் கார்டு தேவையில்லை, போஸ்டர்ஸ் தேவையில்லை, எந்த டூல்ஸுமே தேவையில்லை. நீங்கள் தான் டூல். ஓகே, நீங்கள் தான் பேசி நம்பரை வாங்கணும். இதுக்கு நம்ம ஒரு 3 கீ பாயிண்ட்டையும் 4 ஸ்டெப்பையும் ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதன் மூலமாக நீங்கள் நிறைய நம்பர்ஸை கலெக்ட் பண்ண முடியும். எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும், எவ்வளோ வாங்க முடியுன்றது எக்ஸாக்டாக நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபைன் டியர் லீடர்ஸ், இந்த ஒரு பிச்சை நம்ம டேரெக்டாக முதல்ல பண்ணணும். ஓகே, நம்பர்ஸை டேரெக்டாக கலெக்ட் பண்ணணும். நம்மளுடைய பர்பஸ் அதுதான். விசிட்டிங் கார்டு கொடுக்குறது, போஸ்டர் கொடுக்குறது கான்செப்ட் அது கிடையாது. ஸோ நம்பர் நம்ம கலெக்ட் பண்ணுறப்ப அது ஒரு பெரிய ஒரு அசட் மாதிரி, அது சொத்து ஆக்சுவலி. ஓகே, அந்த சொத்தை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி ரிட்டென்ஷன் பண்ண தெரியணும். தட் இஸ் அ பிஸ்னஸ் திங். அதான் மெயின் குவாலிட்டி. ஓகே ஃபைன். அப்போ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கில் நிறைய பார்த்துருக்கோம். இதில் மெயினாக ஸ்பீடு மெத்தட், ஸ்லோ மெத்தட்னு இருக்குது. எப்போவுமே ஸ்பீடு மெத்தட் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்லோ மெத்தடும் நல்லாயிருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பிகினராக நீங்கள் இருக்கீங்க, இல்லை ஓரளவுக்கு நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்பீட் மெத்தட் இஸ் அ வெரி பெஸ்ட். ஏன்னா நீங்கள் நிறைய லீடை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஒரு இன்கம்குள்ளே வர வேண்டியதாக இருக்கும். அப்போ ஸ்பீட் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லேர்ன் பண்ணி பொறுமையாக கற்றுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா ஸ்லோ மெத்தட் இட் இஸ் குட். ஓகே ஃபைன். இதில் ஒரு 3 ப்ராஸ்பெக்டிங் கீஸ் இருக்குது டியர் லீடர்ஸ். ஓகே, முதல் விஷயம், நம்ம பேசக்கூடிய ஆள்கிட்ட நம்ம என்னென்ன விஷயத்தை பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். முதல் விஷயம், நம்ம பேசுகிறத ஷார்ட்டாக பேசணும். ஓகே, ஷார்ப்பாக என்ன மேட்ரோ அதை பேசணும். அண்ட் 3வது, நம்ம பேசக்கூடிய நபரை ஷார்ட் பண்ணணும். ஷார்ட்டிங் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணுறது. ஓகே, முதல்ல ஷார்ட்டாக கரெக்டாக, அதாவது லிமிட்டடாக பேசணும். ஷார்ட்டாக குறுகிய ஒரு பேச்சாக இருக்கணும். ஷார்ப்பாக என்ன மேட்ரோ அதை பேசணும். ஷார்ட் பண்ணுறது ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும். டைரக்ட் செல்லிங்க்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆள் யார்? பிஸ்னஸில் ஆர்வம் இருக்க ஆட்கள். கரெக்டாக. ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இவங்களை மட்டும் எடுக்கணும். இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் எடுக்கிறது, இந்த வேலைக்குன்ற மைண்ட் செட் எடுக்கிறது தயவு செஞ்சு தூக்கி எரிஞ்சிடலாம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு ட்ரைனிங்கில் டீப்பாக பார்ப்போம். அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் பிச் பண்ணி ஓகேவா அப்படியே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வச்சு மக்கள் செய்வாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு அனுபவித்து அதுக்கப்புறம் அதுக்கான விளைவை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு டைரக்ட் செல்லிங்கிறது ஒரு பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸுக்கு தகுந்த ஆட்கள் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன கண்டென்ட்டோ அதை பேசணும், ஷார்ப்பாக பேசணும். அதே மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும். ஃபில்ட்ரு பண்ணி செட் ஆகிறவங்க மட்டும்தான் நீங்கள் நம்பர் வாங்கணும். செட் ஆகாதவங்களுடைய நம்பர் உங்களுக்கும் தேவையில்லை, அவங்களுக்கும் தேவையில்லை. ஓகே, தட்ஸ் ஆல். இந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. இந்த 3 கீ பாயிண்ட்ஸை எப்போவுமே நம்ம ஷார்ட்டாக பேசுகிறோமா, ஷார்ப்பாக பேசுகிறோமா, ஓகே ஃபில்ட்ரு பண்ணுறோமா, தேவைப்படக்கூடிய ஆள்கிட்ட பேசுகிறோமான்றதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆள் யார்? நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு பிச் பண்ணுறீங்கன்னா ஹெல்த்தில் சேலஞ்சஸ் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசணும். ஸோ இதே வந்துட்டு பிஸ்னஸில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாக்டாக ஒரு 4 ஸ்டெப்பில் வித்தின் 1 மினிட்ல பேசி நம்ம நம்பர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே, இது சாத்தியப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, இந்த 4 ஸ்டெப்பை ப்ராப்பராக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் வெரி ஈஸியாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நம்ம டீமில் நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சர்வசாதாரணமாக 200 நம்பர்ஸ்லாம் சர்வசாதாரணமாக வாங்குவாங்க. ஓகே, ஸோ மினிமம் 300 to 500 நம்பர்ஸ் வாங்க முடியும். நான் மேக்ஸிமம் போஸ்டலாக ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஒரு 1.5 ஹவரில் 2 ஹவர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 150 நம்பர் நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய மேக்ஸிமம். ஓகே, ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர் நம்ம பண்ணோம்னா ஒரு நாளைக்கு மினிமம் 500 நம்பர் வாங்க முடியுன்றதை நான் போஸ்டலாக அந்த விஷயத்தை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ இதுக்கு ஒரு 4 ஸ்டெப்பு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஸ்பீடாக குயிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறப்ப மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ஓகே, ஸோ முதல் விஷயம் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ. நான் சொல்கிறத மறுபடியும் சொல்கிறேன். ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஹாய், திஸ் இஸ் நம்ம நேமை சொல்லிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் குமார் அண்டு நீங்கள் வந்து நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இன்ட்ரோ, அவ்வளோதான். அண்டு பிஸ்னஸ், அதாவது அடுத்த ஸ்டெப்பு ஃபினான்ஷியலாக கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு ஓகேவா நாங்கள் வந்து கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறோம். அதை பற்றி ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா? செகண்ட் ஸ்டெப்பு. ஓகே, இது வந்துட்டு ஒரு மெயின் கான்செப்ட். தேர்டு, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக மந்த்லி ஓகேவா எவ்வளவு இன்கம் தேவைப்படுது அப்படி சொல்லி கேட்கலாம். இது ஒன்று. ஃபைன்.
டேரெக்டாக கொஸ்டின் கேட்கணும். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். டெக்னிக் இதுதான். அதாவது என்னென்னா முக்கியமான விஷயம் தான். நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுக்கே 1 மணி நேரம் செல்ஃப் இன்ட்ரோ பெர்மிஷனுக்கே 1 மணி நேரம் பண்ணுவாங்க. ஹாய், திஸ் இஸ் குமார் அண்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்ன, நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப், உங்களுக்கு பிஸ்னஸில் ஆர்வம் இருக்கா? தேர்ட் ஸ்டெப், நான் முதல்ல ஒரு டைலாக் பேசினேன், இப்போ டைலாக் பேசணும், நல்லா கவனிங்க. ஒரே விஷயம் எப்படி வேணாலும் நம்ம பேசலாம். ஓகே, நமக்கு தேவைப்படக்கூடிய ஆள் யார்? பிஸ்னஸில் ஆர்வம் இருக்க ஆட்கள். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ நம்ம ஷார்ட் பண்ணுறோம். இந்த நான் பேசுகிறதுல 3 பாயிண்ட்டையுமே அப்ளை பண்ணுறேன். யூ ஜஸ்ட் லிசன். ஷார்ட்டாக பேசுகிறேன், ஷார்ப்பாகவும் பேசுகிறேன், என்ன மேட்ரோ அதை பேசுகிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி அவங்கள ஷார்ட் பண்ணுறேன். சிம்பிளி, ஹாய், திஸ் இஸ் குமார். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப ஷார்ட்டாக தான் பேசுகிறேன். ரெண்டாவது, ஐ எம் ஏ பிஸ்னஸ் கன்சல்டன்ட். இந்த செல்ஃப் இன்ட்ரோ முடிஞ்சா. ஸோ ரெண்டாவது, ஃபினான்ஷியலாக கஷ்டப்படக்கூடிய ஆட்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ தான் கண்டென்ட். இதுக்கு மேலே பேசக்கூடாது. இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 செகண்ட் ஆகுமா, அவ்வளோதான். இது வந்துட்டு பெர்மிஷன். அதை பற்றி உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் பேசலாமா, ஒரு 1 மினிட் பேசலாமா, ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா பேசுங்க, இல்லைனா ஜஸ்ட் லீவ். ஓகே, அவ்வளோதான். அடுத்தது ஸ்டெப் 3, டேரெக்டாக கொஸ்டின்ஸ் கேட்கணும். எதை பேஸ் பண்ணி? தேர்டு கீ பாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஷார்ட் பண்ணணும். அதாவது அவங்கள வடிகட்டணும். இவங்க இந்த தொழிலுக்கு சரிப்பட்டு வருவாங்களா, வரமாட்டாங்களா? ஓகே, நான் சொல்கிறது பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களை மட்டும் வடிகட்டணும். நீங்கள் இந்த பார்ட் டைம் ஒர்க்கு, ஜாப் மைண்ட் செட் இருக்க ஆட்களை வடிகட்டுறதுக்கு நான் இந்த அப்ரோச் சொல்லிக் கொடுக்கல. ஸோ கைண்ட்லி ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து பிஸ்னஸில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா? ஓகே, நான் 2 கொஸ்டின் ஒரு சாம்பிள் கொடுத்துட்டேன். தேர்டு இன்னொன்று, ஓகே, ஃபினான்ஷியலாக மந்த்லி ஒரு 5000 ரூபா ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நீங்கள் கற்றுக்குவீங்களா? 3 விஷயத்த சொல்லிட்டேன். இதுதான் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, இதை கேட்டுட்டு எஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த போஸ்ட் கொடுக்குறது, நோட்டீஸ் கொடுக்குறது, இந்த கான்செப்ட்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ஓகே, ஸோ நீங்கள் அவங்களுடைய நம்பரை வாங்கணும். ஓகே, என்னோடய நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பரை நீங்கள் வாங்கி சேவ் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். ஓகே, இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க. அப்போ நம்பர் கேட்டால் கொடுப்பாங்களா? நீங்கள் அந்த 4th ஸ்டெப் பண்ணுறப்ப கான்ஃபிடென்ட்டாக கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனர்ஜி லெவல். ஓகே, நீங்கள் வந்துட்டு அவங்ககிட்ட போய் நம்பர் கேட்கக்கூடிய ஒரு பெக்கிங் மென்டாலிட்டியில் போகக்கூடாது. நம்ம அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குன்ற ஒரு அந்த ஒரு கெத்து, அந்த எனர்ஜி லெவல் அப்படி இருக்கணும் பீக்கில். சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், 1 செகண்ட் ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக கேட்கணும். ஸ்டெப் 1 உங்களை பற்றி சொல்லணும். ஸ்டெப் 2 ஜஸ்ட் பெர்மிஷன். ஸ்டெப் 3 ஓகே, டைரக்ட் கொஸ்டின்ஸ். நான் ஒரு 3 சாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி பார்த்து நீங்கள் அதை மறுபடியும் லேர்ன் பண்ணிக்கிங்க. ஸ்டெப் 4 ஓகே, டைரெக்டாக அவங்கக்கிட்ட அந்த நம்பரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்கணும். தைரியமாக, போல்டாக அவங்க கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு கேட்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்படி பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக டெஃபினெட்லி ஓகே மேக்ஸிமம் 1 மினிட்டில் உங்களால் கண்டிப்பாக ஒரு நம்பர் கண்டிப்பாக வாங்க முடியும். நான் சொல்கிறது ஒரு நிமிஷத்தில் ஒரு நம்பர் வாங்கினா கூட 1 மணி நேரத்தில் 60 நிமிஷத்தில் மினிமமாக 30 நம்பர், மேக்ஸிமம் 50 நம்பர் வாங்க முடியும். கரெக்டாக? ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 மணி நேரத்தில் நான் வந்துட்டு 150 நம்பர் வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஃபைன். அப்போ அது பாசிபிள் பண்ண முடியும் அப்படின்றப்ப இது ஏன் பாசிபிள் பண்ண முடியாது? தட் இஸ் பாசிபிள். அண்ட் இப்போ நம்ம டீமில் ஓகே, ஸோ நம்ம லீடர்ஸ் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 நம்பர் சர்வசாதாரணமாக 6 ஹவர்ஸில் வாங்குறாங்க. ஓகே, 6 ஹவர்ஸ், 4 ஹவர்ஸ் அண்ட் 8 ஹவர்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த எனர்ஜி அண்ட் எஃபோர்ட்டை பொறுத்து. அப்போ ஒரு 10 மணி நேரத்தில் குறைஞ்சபட்சம் ஓகே ஒரு 300 to 500 நம்பர்ஸ் ஒரு நாள்லேயே வாங்க முடியும். அப்படின்றப்ப 3 நாளில் 1000 நம்பர்ஸ்லேருந்து அதுப்பா ஒரு 5 நாள், நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு 5 நாள் மட்டும் எடுத்துக்கங்க. ஓகே, 1500 நம்பர்ஸ் வந்து 2500 நம்பர்ஸ் வரைக்கும். அப்போ ஒரு மாதத்துக்கு 10,000 நம்பர்ஸ். இவ்வளோ நம்பர் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் நினைக்கிறீங்களா? லீடர்ஸ் ஓகே, உங்களுடைய பிளானில் குவாலிட்டியாக எவ்வளோ லீடர்ஸ் இருந்தால் உங்களுக்கு போதும்? ஓகே, நீங்கள் பைனரி பிளானாக இருந்தீங்கன்னா ஒரு 6 பேர் வச்சுக்கலாம். இதே சன்ஃப்ளவர் பிளான்னா ஒரு 12 பேர் வச்சுக்கலாமா? இந்த 12 பேருக்காக இவ்வளோ நம்பர்ஸ் தேவைப்படுமா என்ன? ஓகே, மேக்ஸிமம் 1 மந்தில் எல்லா நம்பரையும் வாங்கிட்டு ஒரு 2 to 3 மந்தில் அவங்கள பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி அவங்க லீடராக உருவாக்கக்கூடிய அந்த கன்வர்ஷன் ரிட்டன்ஷன் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாங்குறது மேட்டர் கிடையாது, அதை அந்த மாதிரி யூஸ் பண்ண தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த மாதிரி பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நான் அடிக்கடி சொல்லுவேன், டைரக்ட் செல்லிங்கில் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் 3 இயர்ஸ் ஓகே, அதிகபட்சம் 5 வருஷத்துக்குள்ளே பெரிய லெவலில் டாப் லெவலில் வர முடியும். அது ஏன் வரல? ஓகே, உங்கள் கம்பெனியில் இருக்க லீடர்ஸ் எல்லாத்துக்குமே லேட் ஆகுது அப்படின்னா அதை ப்ராப்பராக பண்ணுறதுக்கான கன்வர்ஷன் ரிட்டன்ஷன் சிஸ்டம் இல்லாதனால தான் அவ்வளோ டிலே ஆகுது. ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அப்போ நம்பர் வாங்குறது மேட்டர் கிடையாது, அதை கன்வெர்ட் பண்ணி அதை அடுத்த லெவல் கரெக்டாக எடுத்துகிட்டு போக தெரியணும். இதில் ஸ்டேஜ் 1 தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றது. ஸ்டேஜ் 2ன்றது இன்விடேஷன். அதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 3ன்றது கன்வர்ஷன். இது ஒரு மிகப்பெரிய சிஸ்டம். ஆக்சுவலி நிறைய லீடர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலாக இந்த சிஸ்டமில் நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு
ஓகே, நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீங்கள் அன்னோன் ப்ராஸ்பெக்ட் நீங்கள் வாங்கி கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. ஏன்னா டேரக்ட் செல்லிங்கில் மேக்ஸிமம் நோனில் பண்ணுறாங்க, அன்னோனில் பண்ணுறவங்களுக்கு கன்வர்ஷன் தெரியாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, அந்த லீடெல்லாம் வேஸ்ட்டாக போகும். அந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கும் ஒரு கம்பெனியில், ஒரு சில கம்பெனிஸில் அந்த மாதிரியான கன்வர்ஷன் சிஸ்டம் இருக்கும். வர்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற பேரில் ஏதோ மோட்டிவேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அனுப்பிட்டுருவாங்க வீட்டுக்கு. ஸோ இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது நடக்காது. மக்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன தேவை, எதில் பிரச்சனை இருக்கிறது கண்டுபிடிச்சி கரெக்டாக கற்றுக் கொடுக்குறவங்க கிட்ட மக்கள் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ இட் இஸ் அ வெரி பிக் சிஸ்டம் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜில், இந்த 4 ஸ்டேஜுமே ரொம்ப முக்கியம். நம்பர் வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. இதில் அகம் சிஸ்டமுடைய கான்செப்ட்டில் நிறைய ரிசர்ச் பண்ணி R&D பண்ணி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ரீசெண்டாக ஒரு கொஞ்ச நாளைக்கு வீடியோ வராமல் இருந்தது காரணமாக தான். ஸோ இந்த ஒரு பேக் அண்ட் சிஸ்டமில் அவ்வளோ வேலை இருக்குது. நிறைய பேட்சஸ் வந்துட்டு நம்ம லைஃப் டைம் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஒரு பிஸ்னஸ் டைரக்ட் செல்லர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப் டு அதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகி அது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அது நார்மல் ட்ரைனிங் கிடையாது. அதுக்கான ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணி வர்றவங்களை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் வர்றவங்களை தக்க வச்சுக்கிறதுக்குமான ஒரு டீப் லெவல் சிஸ்டமாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய நம்ம டீமில் இருக்க லீடர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க அடிக்கடி. ஸோ அவங்க டீமில் இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய டீமில் எப்படி ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ண சொல்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஆட்கள் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ப்ராடக்ட்டை வைக்க சொல்கிறது, டேரெக்டாக பண்ண சொல்கிறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல அவங்களும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க இப்போ வந்து இந்த அப்ரோச்சிங், பிச்சு, அதுக்கப்புறம் கன்வர்ஷன் சிஸ்டம் ஆகட்டும், ரிட்டன்ஷன் சிஸ்டம் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க நம்மளுடைய ட்ரைனிங்கில். ஸோ இதை மட்டும் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு ஃபீல்டில் இறங்கி உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்க ஒரு ஆள்னா கண்டிப்பாக கன்வர்ஷன், ரிட்டன்ஷன் சிஸ்டம் நல்லா கண்டிப்பாக கற்றுக்கணும். ஸோ வர்றவங்களை இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், ப்ராடக்ட் வைக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் ஆள் பிடிக்கிற வேலையாக பண்ணாமல் இந்த பிஸ்னஸ்னால் முதல்ல என்ன, லைஃப்னால் முதல்ல என்ன, ஸோ வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, தொழிலோட நோக்கம் என்ன, பிஸ்னஸுடைய நோக்கம் என்ன, ஸோ டிவைனுடைய நோக்கம் என்ன, எப்படி ஒரு மக்களுக்கு ஹாப்பினஸை கொடுத்து நம்ம ஹாப்பியாக இருந்து ஒரு இன்கம் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கற்றுக்காமல் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், குரூப் போக்கில் பணம் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அது செட் ஆகாது. டியர் லீடர்ஸ், எனிவே இந்த சிஸ்டம்லாம் பேஸ் பண்ணி தான் அகமில் ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி நிறைய டைரக்ட் செல்லர்ஸ்க்காகவே ஒரு யூனிக்காக ஸ்பெஷலைஸ்டாக ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நார்மல் டைரக்ட் செல்லிங் சிஸ்டமாக இருக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் அதுதான். ஸோ நார்மலாக அதுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ எனிவே டியர் லீடர்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒரு அன்னோன் ப்ராஸ்பெக்டிங் நம்பர் வாங்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய கலைங்க. இதில் பர்சனலாக உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, நீங்கள் எங்கே லேக்காக இருக்கீங்க, ஸோ இது உங்களால் பண்ண முடியுமா, எந்த இடத்துல நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்த இடத்துல எப்படி பிச் பண்ணணும், எப்படி போகணும், எந்த ஏரியாவுக்கு போகணும், எந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும், இது எல்லாமே டீட்டெயிலாக டீப் லெவல் ட்ரைனிங்கில் தான் நம்ம கற்றுக்க முடியும். இந்த வீடியோன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், ஏட்டு சுரக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம ரெஃபரன்ஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சே நீங்கள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா லட்சத்தில் ஒருத்தனால தான் அந்த மாதிரி பண்ண முடியும். குரு இல்லாத ஆட்டம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, குருட்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம தாய், தந்தை, குரு, தெய்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் வச்சுருக்கிறதுக்கு மெயின் காரணமே குருன்றதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு தனியான ஒரு மென்டாரை வச்சு நம்ம ஒரு ட்ரைனிங் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணுறது, ரிட்டன்ஷன் பண்ணுறது எல்லாமே உங்கள் உழைப்புக்கான மதிப்பை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு செமினார், ஓகே, ஒரு வாரத்தில் எப்படி ஒரு 1000 நம்பர் வாங்குறது, அண்டு மெயினாக கஸ்டமர் வேணான்னு சொன்னால் எப்படி வேணும்னு சொல்ல வைக்கக்கூடிய அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், இந்த அன்னோன் ப்ராஸ்பெக்டிங் அண்ட் அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கான ஒரு ஸ்பெஷல் செமினார் இன்னும் உங்களுக்கு ஒரு சில நாட்களில் உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ ரொம்ப ரேராக தான் நம்ம செமினார்ஸ் வந்துட்டு எடுக்க முடியுது. ஏன்னா எக்ஸிஸ்டிங்காக ஒரு லைஃப் டைம் ட்ரைனிங் கொடுக்கறதுனால நிறைய ட்ரைனிங்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஓகே, ஒரு 3 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் செமினார், 3 to 6 months ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விருப்பப்படுறவங்க, தேவைப்படுறவங்க கண்டிப்பாக ஓகே செமினார் வைக்கிறப்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. நீங்கள் உங்கள் டீம் அண்ட் எல்லாருமே அடிக்கடி செமினார்ஸ் இருக்காது. ட்ரைனிங்ஸும் ரொம்ப ரேராக தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ 3 to 6 months ஒன்ஸ் தான் நம்ம ட்ரைனிங் எடுக்கிறோம். ஸோ பி சின்சியர் வித் யுவர் கன்ஃபர்மேஷன் அண்ட் தேங்க்யூ. நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். ஸோ எனிவே இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை இன்னொரு டைம் நீங்கள் ரிமைண்டர் பண்ணி பாருங்கள். ஓகே, விசிட்டிங் கார்டு கொடுக்காம கன்வர்ஷன் சிஸ்டம் 1000 நம்பர் எப்படி வாங்குறது. ஸோ அதில் மெயின் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மெத்தடு, ஷார்ட் அண்ட் ஷார்ப் அண்ட் குயிக் மெத்தடு, 4 ஸ்டெப்ஸாக இருக்கக்கூடிய செல்ஃப் இன்ட்ரோ, பெர்மிஷன், டைரக்ட் கொஸ்டின்ஸ், கெட் நம்பர்ஸ், அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதில் ஆவரேஜாக என்ன பண்ண என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். இதில் 4 ஸ்டேஜை பார்த்துருக்கோம். ஃபைனலாக இந்த சிஸ்டம்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கோம். எனிவே இது எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் டீமில் ஓகே ஃபீல்டு ஒர்க்கில் கஷ்டப்படக்கூடிய இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு எப்படி பிச் பண்ணணும் தெரியாது, அவங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை கொடுக்கலாம் தாராளமாக. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே டியர் லீடர்ஸ். பாய் அண்ட் டேக் கேர். காட் பிளஸ் யூ டியர் லீடர்ஸ்.